வணக்கம் சுபிக்ஷா டிவி சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு 2025 ஏப்ரல் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பாக்குறோம். அதாவது ஏப்ரல் மாசம் பிறக்கும் பொழுது அந்த சனி பெயர்ச்சி 2.5 வருடமாக மகரத்தில் இருந்த சனி பெயர்ச்சி பாத்தீங்கன்னா இடம் பெயர்ந்து கும்பத்தில் இருந்த சனி மீனத்துக்கு மாறுறார். ஸோ ஏப்ரல் மாதம் பிறக்கிறப்பே சனி பயிற்சி முடிந்த ஒன்றுதான் ஏப்ரல் மாதம் பிறக்கிறதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ மகர ராசியோட அதிபதியாகிய சனியே பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு போறார். ஸோ 7 நாட் சனியிலிருந்து முழுசாக விடுபட்டு ஏப்ரல் மாதம் பிறக்குது மகர ராசிக்காரர்களுக்கு. அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதே சமயத்துல குரு 5ஆம் இடத்திலே நீடித்திருந்து ராசியை பார்க்கிறார். மே மாதம் தான் பெறுகிறார். ஏப்ரல் மாதத்துல எந்த மாற்றம் இல்லை. அதே சமயத்துல ராகு கேது பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல ராகுவும் 9ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறார். இந்த அமைப்பு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனைகள் இல்லாத 2020, 21, 22 எல்லாம் பட்ட கஷ்டங்கள்ல இருந்து படிப்படியா 23, 24 கொஞ்சம் வெளியில வந்தீங்க. இப்ப 25, 26 இன்னுமே கொஞ்சம் ஓப்பனிங் கொடுத்து இன்னும் கொஞ்சம் செட்டில் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேபிளா லைஃப செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு எல்லா வயதினருக்கும் மகராசிக்காரர்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற சுக்கிரன், புதன் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார்கள். 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்ப்பது நல்லது, யோகமான ஒரு அமைப்பு. பாகிஸ்தானத்தை பாகிஸ்தானாதிபதியை நீச்ச பங்கமாய் பார்க்கிறது ஒரு அருமையான அமைப்பு. அதே சமயத்துல அட்டமாதிபதியாக 8ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது கொஞ்சம் அரசியல் சார்ந்த விஷயங்கள், அரசு சார்ந்த விஷயத்துல சில கான்டாக்ட்ஸ் அது மாதிரிலாம் வரும். அதுவும் ஒரு தப்பான ஒரு காம்பினேஷன் இல்லை. அது பாத்தீங்கன்னா ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு மேல அந்த அமைப்புகள் வருது. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா சூரியனே 3ஆம் இடத்துல தான் இருக்கிறார். ஸோ பொதுவா பார்க்கும் பொழுது ஒரு ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஒரு ஸ்மூதா லைஃப் வாழக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மகர ராசிக்கு பார்க்கலாம். செவ்வாய் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருந்து சில பிரச்சனைகள் கொடுத்திருந்த செவ்வாய் ஏப்ரல் 3, 4 பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு பாக்குறார். சோ கொஞ்சம் வீட்டுல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. நண்பர்கள், பங்குதாரர்கள், மனைவியா இருந்தா கணவனா இருந்தா மனைவி, கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றபடி பாத்தீங்கன்னா 2.5 வருடமாக இருந்த பாத சனி முடிந்து 7 நாட் சனியிலிருந்து முழுசா வெளியில வரக்கூடிய மகராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை, ஸ்டார்டிங் ஆஃப் செகண்ட் இன்னிங்ஸ் சொல்ற அளவுக்கு இருக்கு. அது வயசு வித்தியாசம் இல்லாமல் மாணவர்களா இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, படித்து முடிச்சு வேலை தேடிட்டு இருக்கிறதா இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு டீசெண்டா ஒரு விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதுவரை கொஞ்சம் அப்படி எப்படி செட்டில் ஆகாம இருக்கிறவங்களுக்கு ஒரு நீட்டா ஒரு ஜாப் கிடைச்சு போறவங்க, ஒரு வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா எப்பவுமே 7 நாட் சனி படுறப்ப பாத்தீங்கன்னா நம்ம மனசு கொஞ்சம் நிம்மதியாகவும் வாழ்க்கையை அவ்வளவு பிரச்சனை இருக்காது. ஸோ அதே சமயத்துல குரு ராசியை பாக்குறாருன்னு மறக்கூடாது. ஸோ குரு ராசியை பாக்குறது ஒரு விஷயம். மே மாதம் தான் 6ஆம் இடத்துக்கு போய் 12 கனெக்ட் வரப்போ கொஞ்சம் இடம் மாறுதல், ஒரு கடன் எடுத்து ஒரு அபிவிருத்தி செய்தல், சுப விரயங்கள் செய்தல், அது மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது எல்லா ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுறது, குழந்தை பேரு எதிர்பார்க்கிறவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கிறது, இது மாதிரி ஒரு சுப விஷயங்களை கொடுக்கக்கூடிய, எதிர்பார்க்கல் பூர்த்தி ஆகக்கூடிய அமைப்புகள் நிறைந்த ஒரு மாதமாக ஏப்ரல் மாதம் இருக்கு. குறிப்பா ஏப்ரல் 13க்கு மேல பாத்தீங்கன்னா சூரியன் 4ஆம் இடத்துல உச்சம் பெறுவதும் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துல சில பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. சோ மகர ராசிக்காரர்கள் இப்போ இந்த ஒரு குரு பார்வை, சனி 3ஆம் இடம், ராகு கேது 3ஆம் இடங்கிற ஒரு அற்புதமான டைமை யூஸ் பண்ணி மாணவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முயற்சியில நல்ல மார்க் இந்த தர பப்ளிக் எக்ஸாம் எழுதுறவங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இளம் வயதினர் கல்யாணத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இளம் தம்பதியினர் குழந்தை செல்வத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கு குழந்தை செல்வம் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. முதியோர்களுக்கு பாத்தீங்கன்னா சில வரக்கூடிய பழைய பென்ஷனு, வர வேண்டிய பணம், கடன் கொடுத்தது ஒண்ணு வரவில்லைங்கிற மாதிரி பிரச்சனை, சில பெனிஃபிட்ஸ், இது எல்லாமே வரக்கூடிய அமைப்புகள் உண்டு.
ஸோ கடந்த 5 வருடமாக 7 நாட் சனியில பாதிக்கப்பட்ட நீங்க ஓரளவுக்கு படிப்படியாக கொஞ்சம் பிரச்சனையிலிருந்து விலகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. செவ்வாய் மட்டும்தான் பாத்தீங்கன்னா 6-7ல வந்து இருக்கும் பொழுது கொஞ்சம் டென்ஷனும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸும் உறவுகள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இது பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எப்படி ஒரு தசாபுக்திகள் போய் கொண்டிருக்குது, நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க, ஒரு கிரகமும் எது மாற தன்மையில இருக்குங்கிறதெல்லாம் பொறுத்து இன்னுமே துல்லியமான பலன்கள் நம்ம இப்ப பேசின கோச்சார அரைமையோடையும் மிக்ஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். பட் இந்திய வேத ஜோதிடமே எப்படி பண்ணுதுனாங்க, எப்படி செயல்படுதுன்னா கோச்சார அமைப்புகளும் தசாபுக்திகள் அமைப்புகளும் ரெண்டும் சேர்த்து பார்க்கும் பொழுது இன்னும் துல்லியமான பலன்கள் கிடைக்கும். இது வந்து இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணது பாத்தீங்கன்னா கோச்சார அமைப்புல மகர ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி இது மாதிரி அமைப்புகள் இருக்கக்கூடிய கிரகத்தோட அமைப்பு பொறுத்து எது மாதிரி ஒரு பொது அமைப்பு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். உங்களுக்கு சாதகமான தசாபுக்திகள் போகும் பட்சத்துல நான் சொன்ன சாதகமான பலன்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும், சாதகமற்ற தசாபுக்திகள் போகும் பொழுது நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் அதிகமாகவும் சாதகமான பலன்கள் குறைவாகவும் வருங்கிறது தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.